Women of Wisdom. வெஜ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கவலைப்படாதீங்க. மட்டனுக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள் யூஸ் பண்ணி இதே மசாலாவில் வெஜ் பிரியாணி செய்யலாம். நிறையா பேர் பிரியாணி செய்கிறோம், ஆனால் அந்த பாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட் யாருக்கும் வரதில்லை. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அவங்க என்னென்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறதுக்காண்டி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதுக்கப்புறம் 100 ml ஆயில், 100 ml கீ இப்போ நான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற பிரியாணியில் அரைப்படி அரிசி எடுத்திருக்கேன், 800 grams ஆஃப் ரைஸ். இந்த மெஷர்மெண்ட் வந்து ஒரு 4 பெரியவங்க 2 சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். மெம்பர்ஸ் அதிகமாக ஆக நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 6 எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பிரியாணியில் நீளமாக வெங்காயத்தை வெட்ட போகிறதில்ல, ரஃப்பாக சாப் பண்ணி இதை நம்ம மிக்சியில் அரைச்சி யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து 2 கைப்பிடி புதினாவை சேர்த்துக்க போகிறோம். எண்ணெயும் கீயும் இப்போ சூடாயிருச்சு. இப்போ நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம். 6 வெங்காயம் யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் பாதி வெங்காயத்தை இப்போ அரைச்சி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 1 ஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன போடுறேன்றதை உங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். இப்போது 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீதி இருக்க வெங்காயத்தை சாப் பண்ணி மிக்சியில் சேர்த்துருக்கோம். அடுத்து என்கிட்ட சின்ன சைஸில் இருக்க லவங்கமாக இருக்கிறனால 30 நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய சைஸ் லவங்கமாக இருந்துச்சுன்னா 15 யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டை வந்து எக்ஸாக்டான அளவு சொல்ல முடியாது, அதனால் 1 இன்ச் சைஸ் பட்டை வந்து ஒரு 5 எடுத்துக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துக்கோங்க இந்த அளவு. அடுத்து ஏலக்காய் சேர்க்க போகிறோம். இதுலேயும் பெரிய சைஸ் சின்ன சைஸ்ன்னு இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்க ஏலக்காய் பெரிய சைஸ், அதனால் 8 எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக யூஸ் பண்ணிங்கன்னா டபுள் பண்ணிக்கோங்க. அடுத்து உடச்சி வச்ச ஜாதி பத்திரி, இது ஒரு ஸ்பூன் வர மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்டார் ஆனிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் சீரகம், அடுத்து 2 டீஸ்பூன் மிளகு. நம்ம யூஸ் பண்ண போகிற சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இது தான். பெரிய கருப்பு ஏலக்காய் 1, பே லீவ்ஸ் அல்லது பிரிஞ்சி இலை 1. எப்போவுமே பிரியாணி செய்யும்போது கரம் மசாலா ஆல்ரெடி அரைச்சி வச்சது யூஸ் பண்ணுறதை விட ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி அரைச்சி வச்சு யூஸ் பண்ணால் தான் அதோட அரோமா சூப்பராக இருக்கும் பிரியாணியில். இப்போ இந்த அரைச்சி வச்ச இந்த கரம் மசாலா, இந்த ஆனியன் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள் பிரியாணியை ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்குறது வந்து அந்த ஆனியன் வதங்குற அந்த டைமிங் தான். எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஆனியன் வந்து உங்கள் வெங்காயம் வந்து சூப்பராக வதங்கியிருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பிரியாணியில் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இது இன்றைக்கான டிப்ஸ். பிரியாணி மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள், எண்ணெய் விட்டுருக்கு. இப்போ அடுத்து நான் வந்து 1 kg மட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே முன்தொட கறி வந்து வாங்குங்க. நான் ஸ்டாண்டர்டாக ஒரு மெஷர்மெண்ட் சொல்கிறேன், பிரியாணி செய்யும்போது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு படி நீங்கள் ரைஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் மட்டன் யூஸ் பண்ணலாம். இந்த அளவு வந்து ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இதில் வந்து நீங்கள் நிறையா பேர் வராங்கன்னா அவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் அதிகப்படுத்திக்கோங்க. இல்லை இதை விட கம்மியான கெஸ்ட் வராங்க, இல்லை நாங்கள் வீட்டில் கம்மியான அளவு தான் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து இதிலேருந்து கம்மி பண்ணிக்கோங்க அளவை. அடுத்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒன்றே நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மஞ்சள் தூள் எப்போவுமே பிரியாணியில் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், கறி சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த மசாலாவை ஆட் பண்ணணும். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், இதையும் நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம 3 மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கோம், இதை நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தக்காளி எப்போவுமே கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணணும், ஏன்னா நிறையா சேர்த்துட்டோன்னா அது தக்காளி சாதம் ஆயிரும். அப்புறம் இதையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நறுக்குன கொத்தமல்லியை 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். பிரியாணி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதையும் நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் இப்போ நான் சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக விரும்புகிறவங்க அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பேஸ்ட் 75 கிராம் சேர்த்துக்க போகிறோம். நான் இதில் வந்து இஞ்சி தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பூண்டு பேஸ்ட் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்லி தரப்போகிறேன். என்னென்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மசாலா வேகிற வரைக்கும் அடி பிடிக்காமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஃப்ளேமை இப்போது மீடியம்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இதை கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு சின்ன லெமன் எடுத்து அதோட ஜூஸை புழிஞ்சு விட்டுக்க போகிறோம். நம்ம மசாலாலாம் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மிக்சியில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை இப்போ நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் கெட்டி தயிரை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். எப்போவுமே தயிரை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பீட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூனை வச்சு. அப்போ தான் அது சூடில் ஆட் ஆகும்போது திரிஞ்சு போகாமல் இருக்கும். இதையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து கறி வேக வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஒரு 15 விசிலுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நம்ம பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ண 7 லிட்டர் குக்கரில் அரைப்படி சமைக்க முடியாது. அதனால் நான் ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ரெடியான பிரியாணி மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணி கிரேவி வாட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது, திக் கிரேவி இல்லை. சப்போஸ் நீங்கள் புதுசாக சமைக்க போகிறீங்க, நீங்கள் இப்போ தான் சமைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நல்லா குறைச்சிக்கோங்க. இந்த தண்ணியை நல்லா குறைச்சிக்கோங்க, கிரேவி மாதிரி ஆக்கிக்கோங்க. நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம போட்ட அரிசி அளவை விட 1.5 அளவு தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ 1 கப் அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். அந்த மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணியில் நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜீரக சம்பா இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதில் எப்போவுமே நீங்கள் பிரியாணி செய்யும்போது நீங்கள் பிரியாணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி எடுத்து கழுவி நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் இந்த மசாலா பண்ணி முடிக்கிற டைமும் அந்த அரிசி ஊறுற டைமும் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம மேலாப்பில் கிளறி விட்டுக்கலாம், ரொம்ப கிளறக்கூடாது, இல்லாட்டி அரிசி உடஞ்சிரும், உதிரி உதிரியாக நம்மளுக்கு வராது. தண்ணி அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் சமைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இதை நல்லா நம்ம லெவல் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தம் விட போகிறோம். எப்படி அந்த தம் ப்ராசஸ்ன்றதை கவனித்து பாருங்கள். பிரியாணி தம்முக்கு விடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நீங்கள் ஃப்ளேமை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம் ஆக்கினதுக்கப்புறம் ஃபாயில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட ஏதாவது காட்டன் டவல் இருந்துச்சுன்னா அதை நல்லா ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை மூடி போட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதுலே எது வெயிட்டான பாத்திரம் இருக்கோ, இரும்பு கடாய், அப்படி இல்லாட்டி தோசைக்கல், இல்லாட்டி இந்த மாதிரி இடிக்கிற இந்த மாதிரி ஒரு கல், இந்த மாதிரி எது உங்கள்கிட்ட ரொம்ப வெயிட்டாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் வெயிட்டுக்காக மேலே வச்சுக்கோங்க. நான் தோசைக்கல்லும் இந்த இடிக்கிற இந்த கல்லும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த பிரியாணிக்கு செஞ்ச இந்த தால்ச்சாவை கூட இதுக்கு மேலே வெயிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த வெயிட்டெல்லாம் போடுறோன்னா, இதுக்கு மேலே இந்த ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த வெயிட்டெல்லாம் நம்ம வைக்கிறோம். அப்போ தான் அந்த தம் ப்ராசஸ் ஒழுங்காக நடக்கும். அரிசி மினிமம் 1 ஹவராவது ஊறணும். எவ்வளோக்கு எவ்வளோ அரிசி ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு பிரியாணியோட குவான்டிட்டி அதிகமாகும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு கிளறி விட போகிறோம். இல்லாட்டி கீழே அடி பிடிச்சிக்கோ இல்லையா, அதனால் இது ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ இருக்க இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு தடவை தம் விடுவோம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் எப்படி இதோட குவான்டிட்டி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை நீங்களே பார்க்க போகிறீங்க. டோட்டல் தம்முக்கு விட்ட டைம் 25 மினிட்ஸ். முதல்ல ஒரு 10 மினிட்ஸ் விட்டோம், அதுக்கப்புறம் ஒரு கிளறினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் விட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி ரைஸ் ஆகி வந்திருக்குன்னு நம்ம பிரியாணி.
அவ்வளோதாங்க, நீங்கள் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்த பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த ரெசிபியை ஃபுல்லாக வந்து நான் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்கிறவங்க கவலைப்படாதீங்க. இதோட ஃபுல் ரெசிபியை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அடுத்த விருந்தில் கண்டிப்பாக இந்த பாய் வீட்டு பிரியாணியை நீங்கள் சமைச்சு பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், ஹிட் த பெல் ஐக்கான், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி அடுத்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.